ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைஷா கிரியேட்டிவ் சேனல். நான் உங்கள் நதீஷா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் ரெட் கலர் இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் லைக் பண்ணுங்கள். லைஃப்பை கூலாக ஜாலியாக எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, வீட்டிலேயே நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ஸ்கூல் எதுவும் இப்போ ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டுருக்கு. நானும் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் வீட்டில் இருந்தே கூலாக மேம் சொல்கிறதே ஜாலியாக பார்க்கலாம். நான் வீட்டில் இருந்தே மேமை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஸ்கூலுக்கு போகாமையே வீடியோ காலில். இப்போ நம்ம நாயை பற்றி பார்க்க போகிறோம். எங்கள் அப்பத்தா வீட்டில் ஜீஜோன்னு ஒரு நாய்க்குட்டி இருக்குது. அந்த நாய் வெள்ளையாக நிறைய முடி வச்சு குண்டாக இருக்கும், குட்டியாக. எல்லார்கிட்டையும் பாசமாக நடக்கும். அப்புறம் நான் பார்த்து அப்புறம் யோசித்தேன், இதையே நம்ம வீடியோவில் போடக்கூடாதுன்ட்டு. அதனால் இப்போ போட்டேன். நாய்க்குட்டியை பற்றி ரகசியம்லாம் நம்ம இப்போ பார்க்கலாமா? மனுஷங்க மாதிரி நாயும் நம்ம கூட அன்பாக நடந்துக்கும். நம்ம அன்பாக அந்த நாய்க்கிட்ட நடந்தால் அதுவும் நம்ம மேலே அன்பாக இருக்கும்ல. இல்லை போய் அடித்தோம்னா அது கடிக்க தான் செய்யும். நம்ம வீட்டில் ஒரு ஆள் மாதிரி வளரும். நாய்க்கு நம்ம 5 நாள் சாப்பாடு போட்டோம்னா அப்புறம் கழித்து அந்த நாயே நம்மளுக்கு சாப்பாடு எப்போ தான் வரும்ன்ட்டு வெயிட் பண்ணுமா. அந்த அளவுக்கு மெமரி பவர் இருக்குது நாய். அதுவும் நம்ம எந்த இடத்துல சாப்பாடு போட்டோமோ அதே இடத்துல நிற்குமா. அதை தவிர வேறு இடத்துக்கு போனால் எல்லா நாயும் அங்கே சாப்பிட்ரும்ல. அதுக்கு தான் அது பிரெயினாக யோசித்து வருது. நீங்களும் நாய்க்குட்டியை வளர்த்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நானும் அதே மாதிரி தானே வளர்த்து ஜீஜு வளர்க்குறேன். ஜீஜு நல்லா என்கிட்ட விளாடும், என்னை விடவே விடாது. ஆனால் எனக்கு தான் பயம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பழகிடுவேன். நாய்களுக்கு கலரே தெரியாதுன்னே சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு நீலம், பச்சை, மஞ்சள் எல்லா கலரும் தெரியும். அதுக்கு தான் நான் நேற்று ரெட் கலர் கவுன் போட்டிருந்தேன்னா அதுக்கு தான் அந்த நாய் உருன்னு சொன்னுச்சு. சரி நாய், வீட்டு நாய், எல்லா நாயும் தூங்கும் போது சுருண்டு தூங்கிக்கும். ஏன்னா உள்ள பாதுகாப்புறதுனால. பார்த்துக்கோங்க, நாய்களுக்கு கூட உடம்பு பார்த்துக்க தெரியுது. ஆனால் நம்ம அப்படியா சைக்கிளை ஓட்டி கீழே விழுந்துக்கிறோம், செவுத்தில் இடிச்சுக்கிறோம், விழுந்துக்கிறோம். பி கேர்ஃபுல். எனக்கு நான் சொல்லிக்கிட்டேன், உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. பத்திரம் பத்திரம். நாய்களுக்கு அதிகமாக மோப்ப சக்தி இருக்கும். எங்கள் வீட்டில் அந்த நாய் படுத்து தூங்குனுச்சு. நாங்கள் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு எந்திரிச்சு வந்துருச்சு. அது என்ன குழம்புன்னு தெரியுமா? சிக்கன் குழம்பு. எதனால அதுக்கு கரெக்டாக தெரியுதுன்னு தெரியுமா? அதோட மோப்ப சக்தினால. எல்லா நாய்க்கும் பார்த்தீங்கன்னா மூக்கு எப்பயுமே வேர்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு வேதிப்பொருள் அதுக்கு. அதனால தான் எங்கே குழம்பு வச்சாலும் ஓடி வந்துடும். பஸ் ஸ்டாண்டில் சில ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் எதுக்கு சுற்றிக்கிட்டே இருக்குன்னு தெரியுமா? அது எதுக்குன்னா கரெக்ட் நேரத்தில் போனால் அதுக்கு சாப்பாடு கிடைக்கும்ல. அதனால டக்குன்னு அது கரெக்ட் நேரத்துக்கு வந்துடும். அப்புறம் வீட்டுக்கு போய் தூங்கிடும். அதுக்கு கூட பஞ்ச்வாக்டிக் தெரியுது எங்கே சாப்பாடு சாப்பிட்ணுன்ட்டு. பரா, நான் நோட் பண்ணிக்கிறேன். ஒரு உலகத்தில் எவ்வளோ நாய் இருக்குன்னு தெரியுமா? 600 மில்லியன் நாய் இருக்குது. ஒரே இடத்துல சேர்ந்து ஆர்ப்பாட்டம் தான், போராட்டம் கூட நடக்கும். யாருமே அந்த போராட்டத்தை தடுக்க முடியாது. தடுத்தா என்ன ஆகும்? வவ்வு தான். நம்மளுக்கு 10 ஊசி போடணும். அதில் 400 மில்லியன் நாய்ங்க ரோட்டில் தெருவில் சுற்றிக்கிட்டு இருக்கும்ல, அந்த நாய்ங்க வீடே இல்லாமல் இருக்குங்க. உலகத்துலேயே வீட்டுக்குள்ளேயே வச்சு யார் நாயை வளர்ப்பாங்கன்னு தெரியுமா? அமெரிக்கா. எல்லார் வீட்லேயும் நாய் இருக்குமா. நாய்ங்கள்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அதனால் விளாண்டுக்கிட்டே இருக்கும். எந்த வீட்டுக்கு போனாலும் விளாண்டுக்கிட்டே இருக்கும். நாய்ங்களாக இருக்கும். நல்ல டைம் பாஸ் ஆகும். 75 மில்லியன் நாய்ங்களை அமெரிக்காவில் வீட்டுக்குள்ளே வளர்க்குறாங்களாம் அப்படின்னு சென்செக்டில் சொல்கிறாங்க.
ராஜபாளையம் நாய்னா ரொம்ப பாசமாக இருக்கும். ஓனர் வளர்த்தா நன்றியாக இருக்கும். வெளியே இருக்கிறவங்கெல்லாம் அதுக்கு பிஸ்கட்டு சிக்கன்லாம் கொடுத்தா சாப்பிடவே சாப்பிடாது. வீட்டில் அதோட ஓனர் கொடுத்தா தான் சாப்பிடும். அவ்வளோ நன்றியாக பாசமாக இருக்கும். நம்மளோட உணவுகள் அந்த நாய்க்கு தெரியும். நம்ம சோகமாக இருந்தோம்னா அதுக்கிட்ட வந்து மெதுவாக உட்காந்துக்கும். நம்ம ஜாலியாக இருந்தோம்னா அது நம்ம உடம்புல வந்து தவிக்கும். நம்ம சோகமாக இருந்தால் அது வந்து விளையாட்டு காமிச்சு நம்மளை சிரிக்க வச்சிருமா. எங்கள் வீட்லேயும் அது நடந்திருக்கு. நம்ம நாய்களை பார்த்து அம்மான்னு சொன்னால் அது கண்ணை பார்த்து அது நல்லா குலைக்கும். நம்ம பயப்படலைன்னா அது பயந்துக்கிட்டு ஓடி போயிடும். அப்படி தான் நான் பேபி சைக்கிளை ஓட்டிக்கிட்டு ரோட்டில் போகும்போது ஒரு நாயை பார்த்து அம்மான்னு சொன்னேன். அது நல்லா குலைக்க ஆரம்பிச்சிடுச்சு. கல் எடுத்து அது ஓடி ஓடி போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாய்களை பற்றி எல்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தோமா. நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறேன். Okay, bye from Nadisha. Thanks for watching and keep smiling.